ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுனுடைய சமாதானம் முழுமையாக பெறுவதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதரர் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பும் ஐஸ்வர்யமும் பரிபூரண சுகமும் அனைவருக்கும் முழுமையாக பெறுவதாக. உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. கடந்த பல வாரங்களாக கிறிஸ்து ஜெபம் செய்ய சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வரிகளாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். நமக்கு வேண்டிய அனைத்தையும் சொல்லி கொடுத்திருந்தார். பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும், சோதனையிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும், அந்த ராஜ்யம் வல்லமையும் என்றென்றையும் உம்முடையதே. இதை ஒவ்வொரு வரியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு செல்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னொரு நீதியை கடைப்பிடிக்கணும். கிறிஸ்து சொல்லி கொடுத்த நீதி, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது எது தேடணுமோ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அதன்படி வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியமான வாழ்க்கை, செல்வமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, இது எல்லாம் உங்களுக்கு கூட போனஸாக கொடுக்கப்படும். அப்போது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் அப்படின்னா என்ன, அதை எப்படி தேடுறது, அதை எப்படி கைக்கொள்கிறது? இனி வரும் வாரங்களில் இதை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். இதுக்கு முன்பாக இந்த ராஜ்யத்தை பற்றின ஒரு சின்ன விளக்கம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம அனைவரோடும் இடைப்பட்டு இந்த ஞான உபதேசத்தை நமக்கு விளக்குவாராக. சரி, நாம் முதலாவது இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தில் 2 விதமான வழிபாடுகள் உள்ளது என்று பார்த்தோம் இல்லையா? என்னென்ன? ஒன்று மாம்சத்தின் வழிபாடு, ஒன்று ஆவிக்குரிய வழிபாடு. இந்த 2 வழிபாடு எது முதல்ல வந்தது? மாம்சத்துக்குரிய வழிபாடு தான் முதல்ல வந்தது. கிறிஸ்து இயேசுவுக்கு பின்னாடி தான் ஆவிக்குரிய வழிபாடு வந்தது. அதுக்கு வரைக்கும் யாருக்குமே இந்த ஆவிக்குரிய வழிபாடு, சத்திய வழிபாடு, ஜீவ வழிபாடு, உண்மை வழிபாடு இதெல்லாம் தெரியாது. மோசையின் மூலமாக 4500 வருஷமாக வழிபட்டதெல்லாம் மாம்சத்தின் வழிபாடா? அப்போ அந்த வழிபாட்டில் உண்மை இல்லையா அப்படின்னா, அது உண்மையாக இருந்தால் கிறிஸ்து வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன். அந்த வழிபாடு உண்மையாக இருந்தால் கிறிஸ்து ஏன் வரணும்? அந்த வழிபாடு நம்மை குற்றவாளி என்று காண்பிப்பதற்காக, நான் ஒரு குற்றவாளி, நான் இந்த குற்றத்தை செஞ்சுருக்கிறேன், எனக்கு இதிலேருந்து ஒரு மீட்பு வேணும் அப்படிங்கிற உண்மையை நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் அந்த வழிபாடு இருந்தது. நாம் பாவிகள் என்று சுட்டி காட்டவே அந்த வேதம் எழுதப்பட்டது. நாம் புண்ணியர் ஆவோன்றதுக்காக இல்லை, நம்ம புண்ணியர் ஆகிடுவோம் அதுக்காக அது கொடுக்கப்பட்டதில்லை. புண்ணியராக யாராலையும் ஆக முடியாது, நீங்கள் எல்லோரும் பாவிகள் என்று நமக்கு சுட்டி காட்டவே அந்த வேதம் எழுதப்பட்டது. அந்த வேதமானது கிறிஸ்துவுக்கு பின்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சபை நாடி கிறிஸ்துவை தொழுகிறவர்கள், கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த வேத வாக்கியம் பொருந்தாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அந்த 10 கட்டளை நமக்கு பொருந்தாதான்னா பொருந்தாது, பொருந்தவே முடியாது. நமக்கு பொருந்துவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அது இல்லை. அது யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, யாக்கோபின் சந்ததியாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது மோசையின் மூலமாக எழுதி அந்த 12 கோத்திரங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டது. உலகத்தில் வேறு யாருக்கும் அது கிடையாது. அவங்க தான் அதை கை கொண்டாங்க, அவங்க தான் அதை கை கொள்ளணும். அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் இது பொருந்தாதான்னா, இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் பொருந்தும்படியாக கிறிஸ்து வந்த பிறகு தான் அது செயல்முறையில் வந்தது. கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மோசையின் மூலமாக எழுதப்பட்டது. அது வாழ்க்கை முறை அல்ல,
எல்லாரும் இதற்குள்ள குற்றவாளியாக அடக்கும்படியாக அதை காண்பிக்கப்பட்டது. அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் குற்றவாளி இல்லை, நான் ரொம்ப யோக்கியமாக்கும்னு காண்பிக்கிறதுக்காக அவர்கள் அந்த கட்டளையை மேற்கொள்ள பார்த்தாங்க. ஆனால் ஒருவராலையும் அந்த கட்டளையை கடைப்பிடிக்க முடியல. அந்த கடைப்பிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நான் அந்த கட்டளைக்கு மீறி நடந்ததுனால நான் ஒரு குற்றவாளி ஆகிறேன். பாருங்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போது அந்த கற்பனையை மீறுதலே பாவம்னு வேதம் சொல்லுது இல்லையா? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ அப்படி மீறி நடந்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு பதிலாக நான் ஒரு ஆல்டர்னேட்டுக்கு ஒரு பலி கொடுத்துட்றேன், ஒரு மிருகத்தை நான் பலி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போ அந்த பலி கொடுக்கும்போது அந்த மனுஷனுடைய குவாலிட்டி என்ன ஆகுதுன்னா, அந்த அவனுடைய தரம் என்ன ஆகுதுனாக்கா, மிருகங்கள் எந்த தவறும் பண்ணலை, இந்த மனுஷன் தான் செஞ்சான், அவன் செஞ்ச தவறுக்கு அவனே தான் அதுக்கு தண்டனையை தீர்த்துக்கிறணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், என் வீட்டில் ஒன்று வளர்ந்ததுனால, என் வீட்டில் இந்த விலங்கு வளர்ந்ததுனால இது எனக்கு அடிமை, அது எனக்கு பதிலாக நான் மாற்றாக கொடுத்துடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த விலங்கு என்னவாகுதுன்னா, இந்த மனுஷனாக மாறி விலங்கு பலியாகுதா, அந்த விலங்கு மனுஷனாக மாறுறான். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று மாற்று ஏற்பாடு தானே. மனுஷன் செஞ்ச தப்புக்கு விலங்கை பலியிடுறாங்க. அப்போ அந்த விலங்கு எந்த தப்பும் செய்யல. இப்போ மனுஷன் என்ன சொல்கிறான், நான் விலங்காக மாறுறேன், அங்கே பலியிட்டுருங்க. அப்போ அந்த விலங்கு யாராச்சு மனுஷனாக மாறுறான். இதனால தான் தேவ மகிமை அற்று போனார்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்படி தான் முந்தின வழிபாடு குற்றஞ்சாட்டுவதற்காகவே, நாம் எல்லாம் குற்றவாளி என்று காண்பிப்பதற்காகவே தான் எழுதப்பட்டது. அதில் யாருமே தன்னை நியாயாதிபதி, தன்னை நீதிமானேன்னு காட்ட முடியாது, நீதிமானவும் வாழ முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை முழுக்க மாம்சத்தின் வாழ்க்கை, அதில் ஆவிக்குரியது கிடையாது, உண்மையும் கிடையாது. கிறிஸ்து இயேசு சொல்கிறாரு, பிதா ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஏன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்? பிதா ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவரும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார்னு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. கடவுளை தன் சொந்த பிதானே அழைக்க முடியாது. இன்னைய வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை வாங்கின இஸ்ரேல் சந்ததிகள் கடவுளை பிதான்னு அழைக்கிறதில்ல. அவங்க ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று முற்பிதாக்கள் தேவனாக தான் பார்க்குறாங்க. கடவுளை சொந்த பிதான்னு இது வரைக்கும் அழைக்கலை. கிறிஸ்து அதையெல்லாம் உடச்சி அதுக்கான பாவ நிவர்த்தி அவர் ஆகிட்டு, இனி நீங்கள் அப்பானே கூப்பிடலாம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி உங்களுக்குள் நான் கொடுக்குறேன்னு ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு பலிக்குமா அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது எதுவுமே பலிக்காது, அது பலிக்கவும் கூடாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், யாக்கோப்பு ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், யோசேப்பு ஆசீர்வாதம் இதெல்லாம் பேசுகிறாங்களே, தாவீதின் ஆசீர்வாதம், சாலோமோன் முனியின் ஆசீர்வாதம்னு. பாருங்கள், இவங்களில் யாருமே கடவுளுக்கு கீழ்ப்படியல. இவங்க எல்லாருமே கடவுளை எதிர்த்து நின்றவங்க தான். அவ்வப்போது பக்திமான், ஆரம்பத்தில் அவங்க பக்திமானாக தெரிஞ்சாலும் கடவுள் ஒரு நல்வாழ்க்கையை கொடுத்து அவங்கள மென்மேலே உயர்த்தும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த செல்வமான வாழ்க்கை வந்தவருக்கு கடவுளை எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்களுடைய சொந்த வாழ்க்கை யாரோட வாழ்க்கையும் சரி கிடையாது. அதனால் இவங்களுடைய மொத்த பேருடைய வாழ்க்கையும் ஒருத்தர் வாழ்க்கை கூட சரி கிடையாது. அப்படி சரியாக இருந்திருந்தால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ புரியுதுங்களா? விளங்கிடுச்சா உங்களுக்கு? கிறிஸ்து ஏன் வரணும், கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கிறணும்? அவங்களில் யாருமே மீட்படையில். அந்த பிரமாணம் எல்லாரையும் குற்றவாளியாகவே சவக்கடங்களை போடுது. கிறிஸ்து சவக்கடங்களை இருக்கிற அந்த மரணத்துக்குள்ளே போகிறவங்கள மரணத்தின் கூறு உடைச்சி, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு அவர் ஜெயித்தார். எப்படி? நியாயப்பிரமாணத்தை நான் அவமானப்படுத்த வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று 10 கட்டளையை வாழ்வியெல்லாம் நடத்தி 10ஐயும் முடிச்சிட்டார். அப்போது இவர் தான் புனித மனிதனாக மாறுறார். அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் என்னங்க நடக்கும்னா, மரணம் ஒன்று கிடையாது, நித்திய ஜீவன் வாழ்க்கை கிடைக்கும். 10 கற்பனை முழுசாக செஞ்சால் என்ன ஆகும்? 10 கற்பனையை முழுசாக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகணும்? மரணம் என்கிற சொல்லு இனிமேல் இருக்காது.
ஜீவன் என்கிற பரிபூரணம் கிடைக்கும். இதுதான் கிறிஸ்துவின் மூலமாக கிடைச்சது. கோத்திர பிதாக்கள் மூலமாக என்ன கிடைச்சதுன்னா மரணம் கிடைச்சது. அப்போது அவங்களுக்கு கொடுத்த அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒன்று கூட அவங்களுக்கே பலிக்கலைங்க. ஏன்னா அவங்க அது மாதிரி வாழலை. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களை எதிர்க்க ஒருமித்து வருவாங்க, ஒரு வழியாக வருவாங்க. உங்களை எதிர்க்க முடியாமல் 7 வழியாக பிரிந்து ஓடுவாங்கன்றது வாக்குத்தத்தங்க. உண்மை தானே அது? அந்த வாக்குத்தத்தம் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒருத்தருக்கும் பலிக்கலைங்க. இஸ்ரேலில் அந்த வாக்குத்தத்தம் வாங்கின நாள்லேருந்து இன்னி நாள் வரைக்கும் குறைஞ்சது ஒரு 100 முறையாச்சும் யூதர்களாக இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களை பிற ஜாதிகள், பிற அரசாங்கங்கள் அடித்தே விரட்டினாங்க. யாருமே அவங்க அந்த ஒருமித்து வருவனை 7 வழியாக ஓட வைக்க முடியும். இவங்க தான் 100 வழியாக ஓடினாங்க. உண்மை தானே? நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பாருங்கள். சிலுவை போர்னு கூட ஒன்று இருக்குது, அதெல்லாம் படித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய துரோகங்கள்லாம் நடந்துருக்குதுன்னு. அப்போ ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்கல, அதனால தான் அப்படி நடந்தது. அப்போது மோசையின் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இப்போ கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தா தான் ராஜ்யமும் நீதியையும் கடைப்பிடிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு நல்வாழ்க்கை கூட கொடுக்கப்படும். கோத்திர பிதாக்கள் போல் அந்த ஆசீர்வாதங்களே நீங்கள் ஜபமாக வச்சுக்கிட்டு அந்த வாக்குத்தத்தங்களே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் எடுத்து இது இன்னிலேருந்து எது எனக்கு பலிக்கும்னா உங்களுக்கு இன்னும் விவரம் தெரியலன்னு அர்த்தம். அது பலிக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் உங்கள் யாருக்கும் வரக்கூடாது. நம்ம யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் வேண்டாம். ஏன்னா அது பரிபூரணமற்றது. பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் முதலாவது இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கணும். இப்போ கிறிஸ்துவாக இருந்து புறஜாதிகளை கிறிஸ்துவுக்குள்ளே அழைச்சிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த வாக்குத்தத்தம் வேணும்னாக்கா நீங்கள் யாருமே இஸ்ரேலராக மாற முடியாது. அது பிறப்பால் வர்றது. புரியுதுங்களா? அவங்க பிறப்பால் வருவாங்க. அவங்க யாரையும் பிற மதங்களை உள்ளே வாங்கன்னு அவங்க கூப்பிடுறதே கிடையாது. பிறப்பாலே அவங்க இஸ்ரேலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விருத்த சேதனம் பண்ணணும். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. அந்த கோயிலில் பலியிடுற வழக்கம் இருக்குது. அங்கே தான் 10% காணிக்கை இருக்குது. எல்லாவற்றிலையும் கொடுக்கணும். சரியா? அங்கே வருஷந்தோறும் பலியிடணும். பாருங்கள், ஒரு தடவை பலியிட்டால் உன் பாவம் தீர்ந்துருச்சுங்கிற எண்ணத்தோடு வீட்டுக்கு போடுவேன். அடுத்த வருஷம் திரும்பவும் ஒரு பலி எடுத்துகிட்டு வரான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த வருஷத்துக்கான பலியில் என் பாவ நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன், திரும்பவும் நான் வீட்டுக்கு போய் இதனுடைய விளக்கம் புரியாமல் நான் எப்போதும் போல் பாவம் செய்கிறேன், இன்னொரு பலியை அடுத்த வருஷம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. இது இடைவிடாமல் வருஷந்தோறும் இந்த பலிகளை செலுத்துறதுனால நீங்கள் பாவிகள் என்று உங்களுக்கே தெரியலையா? இந்த பாவத்திலேருந்து உங்களால் விலகவே முடியாதா? இது உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வு கிடையாது, மாம்சத்தின் வெளிப்பாடு தான். அதனால் நீங்கள் இதனால் இந்த கையினால் செய்யப்படுகிற இதன் மூலமாக உங்களால் பாவ நிவர்த்தி கிடைக்காது. அப்போ எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும். அப்போது கிறிஸ்துவை தழுவினவங்க பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கு தத்தத்தெல்லாம் விரும்பாதீங்க. கிறிஸ்து சொல்கிறார்ல, நான் கொடுக்குற பரிபூரண வாக்கு தத்தம், அதை நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, கிறிஸ்துவனுடைய பரிபூரணம் என்ன? நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? கிறிஸ்துவனுடைய பரிபூரணம்னா என்ன? என்னென்னா, அவர் தேவகுமாரனாக இருந்து அந்த தேவ மகிமையோடு இந்த பூமிக்கு வராமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்து கன்னி மரியாளுடைய கர்ப்பத்தில் மாம்சமும் இரத்தமும் கொண்ட சக மனிதர்கள் போல பிறந்து நாம் எல்லாம் எப்படி வாழறோம் அதுபோல் வாழ்ந்து நியாயப்பிரமாணம் என்கிற அந்த ஒழுங்கியல் வாழ்க்கையை யாராலையும் வாழ்ந்து முடிக்க முடியாததை அவர் வாழ்ந்து காட்டினார். அதுக்கு தான் அவர் மனுஷ சாயலானார். இப்போ நாமெல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? ஒரு தாயின் கர்ப்பத்தில் தான் பிறந்து வந்தோம் இல்லையா? இது போல் அவரும் வந்தார். வந்து மனுஷனாகவே பிறந்து மனுஷங்கள் வாழுற வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்போது அவர் வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையை சொல்கிறாரு, நான் வாழ்ந்தது போல் நீங்களும் வாழுங்க. அப்போது நான் நியாயப்பிரமாணத்தை வென்றது போல் நீங்களும் வெல்லலாம். நான் நியாயப்பிரமாணத்தை ஜெயித்ததுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, நித்திய ஜீவனாகிய என்றென்றும் பிதாவோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பரிபூரண வாழ்க்கை கிடைக்குது. இதுக்கு தான்
அவருடைய பரிபூரணத்தை நம்ம தேடணும். கோத்திர பிதாக்களுடைய எந்த பரிபூரணமும் நமக்கு தேவையில்லை. அவங்க யாரும் பரிபூரணராக ஆகலை. வேதம் அப்படி தான் சொல்லுது. இவருடைய பரிபூரணத்துக்காக அவர்களெல்லாம் காத்திருந்தாங்கன்னே வேதம் சொல்லுது. பேதுரு எழுதின புஸ்தகத்தில் சொல்கிறார். அப்போது கிறிஸ்துவனுடைய பரிபூரணம்னா என்ன? அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை முதல்ல தேடி நியாயப்பிரமாணத்தின் உள்ள அனைத்து வாக்கியப்படி வாழ்ந்து, கிறிஸ்து சொல்கிறாரு, பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகியும் மாறுமானால் இந்த உலகமே அழிந்துவிடும்ங்கிறார். அர்த்தம் புரியுதுங்களா? ஏன்னா ஒரு எழுத்து மாறினா என்ன, எழுத்தின் உறுப்பு மாறினா என்ன அப்படின்னா இருக்கு இல்லையா? இதை செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணலைன்னா கூட ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா அது நீதியாகாது. அந்த எழுத்து மாறினாலும் அந்த எழுத்தின் உறுப்பு மாறினாலும் இந்த உலகமே அழிஞ்சிரும். அப்படின்னா இந்த பிரமாணங்கிறது மிக 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 முக்கியமாயிடுச்சு. அப்போது நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் கை கொள்ளணுமானா மறுபடியும் இல்லை, நியாயப்பிரமாணம் தான் வாழ்க்கையாகவே வாழணும். முந்தின மனுஷர்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ தெரியாதுக்கு என்ன காரணம்? அவங்க மாம்ச சிந்தனையில், உலகியலில், உடல் உணர்வுகளில், ஐம்புலன்களில் இதிலேயே வாழ்ந்துட்டாங்க. இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று வாழ்ந்துட்டாங்க. இதில் எந்த தேவ நீதியும் தேடலை. ஆனால் கிறிஸ்து சொல்கிறாரு, இது வாழ்க்கை இல்லை. மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்கிறவன் அல்ல, இந்த சுபபோக வாழ்க்கைக்காக வாழ்கிறவன் இல்லை. இதெல்லாம் ஒரு அற்ப காரியங்கள். இதையே நீங்கள் பின்பற்றும் போது இதில் வியாதி வரும், வருத்தம் வரும், கஷ்டம் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். இதையெல்லாம் நீங்கள் சுழண்டு உழுண்டு இதிலே போக வேண்டியது தான். ஆனால் தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடும்போது அதில் உங்களுக்கு அனைத்து பரிபூரணமும் கிடைச்சிரும். அப்போ நீங்கள் சொல்லுகிற சொல்லே செயலாக மாறும். இந்த பிரபஞ்சத்தை அசைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் இல்லையா? பிரமாணத்தை எழுதி புத்தகத்தில் கொடுத்தாச்சு. அதை இருதயத்தில் வச்சு அது வாழ்க்கையாக மாறும்பொழுது இருதயத்தின் நிறைவு வாய் பேசுச்சுன்னா அந்த சொல்லு செயலாகும். உங்களுடைய வாயின் வார்த்தைப்படியே ஆக கடவுது அப்படின்னு வாக்கு தத்தம் இல்லையா? இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு அப்புறம். கிறிஸ்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு தாங்க தேவன் அவருக்கு சகல பரிபூரணத்தையும் கொடுத்தாரு. அதே நேரத்தில் இவர் விருப்பத்தில் எதையும் செய்யலை. இவர் மனுஷனாக இருந்து தான் எல்லா வேலையும் பண்ணார். மனுஷனாக இருந்து தான் நோய்களை சுகமாக்கினார், சப்பானிகளை சூம்பினை கைவிடியவங்க, ஏன் மரித்தோரையும் உயிர்த்தெழ பண்ணார், உணவு ரெடி பண்ணி கொடுத்தாரு, திராட்சை ரசம் உருவாக்கி கொடுத்தாரு. இதெல்லாம் மனுஷனாக இருந்து தான் செஞ்சார், தேவகுமாரனாக செய்யலை. இதை ஒரு காட்சியாக வைக்கிறார். நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை மட்டும் நான் செய்கிறதுனால இதையெல்லாம் நடக்குது. ஒரு முறை ஒரு பையன் குருடனாக வந்திருந்தான். அப்போ பேதுரு கேட்குறாரு, இவன் குருடனாக பிறந்தது இவன் செஞ்ச குற்றமா இவங்க பெற்றோர் செஞ்ச குற்றமான்னு? கிறிஸ்து சொன்னார், இங்கே பிதா மகிமைப்பட போகிறார், அதை மட்டும் பாருனார். இவன் செஞ்ச குற்றமா இவன் பிதாக்கள் செஞ்ச குற்றமானாக்கா அது எல்லாரும் குற்றவாளின்னு தானே இந்த வேதமே சொல்லுது. நம்ம மட்டும் சரியாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் உண்ட பிறகு, அவருடைய வித்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று எழுதுது. அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ஏன் ஏற்றுக்கொண்டோம், இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது, இதை கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது மிகப்பெரிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 4500 வருடங்களாக பல கோத்திர பிதாக்கள் கிறிஸ்து வருகைக்கு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அவரோட கூட இந்த 12 சீஷர்களுக்கு கூட முழுமையாக அது பெறலை. கிறிஸ்துவனுடைய அந்த முழுமையை அவங்க பெறலை. நமக்கு கிடைச்சிருக்குது. அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அப்போது எப்படி வாழணும், ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கணுன்னா, கிறிஸ்து தான் நல்லவராக வாழ்ந்தாருங்க. கிறிஸ்து தான் யோக்கியமாக இருந்தார். கிறிஸ்து தான் பிதாவின் வார்த்தை கீழ்ப்படிந்தார். கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக ஆனார். சிலுவையில் சொன்னார்ல, எல்லாம் முடிந்தது, இதாவே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் சொன்ன அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன், இப்போ என் ஆவியே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னார். ஆனால் பிதாத நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை இல்லையா? மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணிட்டார்.
அப்போது மரித்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவி உங்களுக்குள் இருந்தால் நீங்களும் உயிர்த்தெழலாம், நீங்களும் நோயிலிருந்து புதுவாழ்வு பெறலாம், நீங்களும் கஷ்டத்திலிருந்து செல்வ வாழ்க்கைக்கு வரலாம், நீங்களும் கஞ்சத்தனத்திலிருந்து தயால குணத்துக்கு வரலாம் இல்லையா? நீங்களும் பல நன்மைகளை செய்யலாம் இல்லையா? அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி உங்களுக்குள்ளும் இருக்கணும். அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோம். அந்த ஆவி எப்படி பெறறோம்? அதுதான் திருவிருந்துன்ற அனுசரிப்பில் பெறறோம். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று நீங்கள் கோத்திர பிதாக்களுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் விரும்பாதீங்க. கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தத்தை மட்டும் விரும்புங்க. சரி, கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தம்னா எப்படி இருக்குது? அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சுன்னா அது அப்படியே நடக்கும். அவர் சுகமாக்கின எல்லா சம்பவத்தையும் பாருங்கள். நீ விசுவாசிச்சின்னா உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நீ விரும்புறியா அது அப்படியே நடக்கும். ஒருத்தன் கண்ணு தெரியாதவன் அவங்ககிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? நான் காணணும், நான் காட்சியை காணணும். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு சப்பானி, கிட்டத்தட்ட 38 வருஷமாக அவன் சப்பானியாக இருக்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு? நான் எழுந்து நடக்கணும்னா உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது இல்லையா? கிறிஸ்துவனுடைய பரிபூரணம் எதுனா, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுபடி ஆகும். யாரோ உங்களுக்கு எதையோ செஞ்சு கொடுக்கணும், விசுவாசம் உள்ள ஜபத்தை சொல்லணும் அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவை நம்பினா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் வாழ்ந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் அது அப்படியே நடக்கும். கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதம்லாம் வேண்டாம். எனக்கு தாவீது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. தாவீது கடவுளுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், அவனே தான் எல்லா யோக்கியதனும் பண்ணான் இல்லையா? சாலமோன் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு பேர் எடுத்திருக்கிறான். 300 பண்டாட்டிங்க. எந்த அறிவாளினா அது செய்வானா? 700 வப்பாட்டி. அதனால் அவங்களாம் கடவுளை விட்டு விலகி போனாங்க. கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது? அவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேன், என்னுடைய சொந்த விருப்பம் எதுவுமே கிடையாதுன்றார். ஒரு முறை கிறிஸ்துவிடத்தில் நிறைய பேர் வந்தாங்க. கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசுக்களை விரட்டணும், வியாதிகளை சுகமாக்கணும், மரித்தவர்கள் கூட எழுப்பினோம் அப்படின்னார். கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செஞ்சுருக்க முடியாது, பொய் சொல்கிறீங்கன்னு. நீங்கள் அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. எப்படி எதை வச்சு சொல்கிறாரு? அட அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். அவ்வளோ கோவப்படுறாரு. ஏன்னா பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்ய சொன்னேனே தவிர என்னுடைய சித்தத்தின்படி என் நாமத்தில் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என் நாமத்தில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கூட அது நடந்திருக்காது. ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த பரிபூரணத்தை அடையலை. கிறிஸ்து மரித்து அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும். அந்த பரிபூரணமே கிடைக்கும். அந்த பரிபூரணம் கிடைக்காம நீங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நடக்காது. கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். என் நாமத்தில் இப்போ செய்ய முடியாது இல்லையா? அப்போ அவங்க எல்லாம் தான் பொய் சொல்கிறோங்கிறத உணர்ந்துட்டு போயிட்டாங்க. இல்லை, நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், இது உண்மை தான் அப்படின்னு அவங்க சாட்சி பூர்வமாக எதுவும் காட்ட வரல. கிறிஸ்து இப்படி சொன்னதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்துக்கு எல்லா விவரம் தெரியுது, நம்ம பொய் சொல்கிறோம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு போயிட்டாங்க. கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க, என் நாமத்தில் செய்யாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என் நாமத்தில் இது வரைக்கும் நீங்கள் எதுவும் கேட்டதில்லை இல்லையா, என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குங்கிறார். அப்போது இங்கே மட்டும் எப்படிங்க அவர் நாமத்தில் கேட்குறேன் பாருங்கள். கிறிஸ்து இருக்கும்போது அதை செய்ய சொல்ல, கிறிஸ்து இல்லாத பட்சத்தில் அவர் நாமத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடக்கணும். எப்போ? அவருடைய சரீரமும் இரத்தத்தையும் நாம் பருகின பிறகு, உண்மையிலே கிறிஸ்துவனுடைய வித்து நமக்குள்ளே வந்த பிறகு, கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளே வந்த பிறகு, கிறிஸ்துவ மாதிரி நம்ம வாழும்போது இந்த வாக்கியமெல்லாம் நிறைவேறும். அதனால் கிறிஸ்து சொன்னதுனால நான் அப்படியே வேண்டிக்கிட்டால் இது நடக்குமானா நடக்காதுங்க, நடக்காது. நிறைய பேர் ஜபம் பண்ணுறோம், நம்முடைய வேண்டுதலில் நிறைய கேட்குறோம், ஆனால் நடக்கவே இல்லையே. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்மளில் நிறைய தவறுகள் இருக்குது. ஒரு வாலிப பையன் கேட்டான்ல, பரலோக ராஜ்யம் போக நான் என்ன செய்ய வேண்டும்னு. அவன் என்ன செய்யணுன்னு உடனே மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனைக்குது, அதை செய், அதை செஞ்சினா கண்டிப்பாக நீ போவ அப்படின்னு. நான் சிறு வயசுலேருந்தே செய்கிறேன்னு. இல்லை தம்பி,
உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது. என்னென்னா, நீ வியாபாரம் பண்ணுறதுனால அந்த வியாபார ரீதியாக ஏழைப்பாழ மக்களை ஏமாற்றிட்ட. அதனால் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று அந்த தரித்திரத்தை கொடுத்துரு, என் பின்னாடி சிலுவை எடுத்துகிட்டு வா, நம்ம போகலாம் அடி. அவன் என்ன சொன்னான்? இந்த பிஸ்னஸ் ரொம்ப லாஸ், துக்கத்தோடு போயிட்டானான். அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கடைப்பிடிக்க முடியல. அவர் சொன்னதை செய்ய முடியல, ஆனால் அவருடைய நாமத்தினால நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். அப்போ அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் வரும் வாரங்களில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வருவோம். கிறிஸ்து எளிமையான வாழ்க்கையை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு கிடைக்கும். அவர் மூலமாக பரிசுத்த ஆவிய அன்பு கிடைக்கும். அவர் மூலமாக பிதாவினுடைய சகல பாக்கியமும் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான். அப்போ இன்றைக்கி முன்னோட்டமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்து வாழ்ந்தது போல வாழ வேண்டும். அவர் சொன்னதையெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். முந்திய கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதம்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. பாருங்கள், முந்தைய கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதம்லாம் என்ன தெரியுங்களா? உன் சத்துருக்கள் வாசல்களை நீ சுதந்தரிப்ப. என்னங்க? உங்கள் சத்துருக்களின் வாசலை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். அந்த வாக்குத்தத்தம் உண்மையிலே இஸ்ரவேலருக்கு பலிக்குதா? இன்னைய வரைக்கும் சொந்த நாடு கிடைக்கலன்னு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்போ தான் இஸ்ரேல்னு ஒரு நாடை பிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ ஆண்டுகளாக தேசாந்தரியை தான் தெரிஞ்சாங்க. சத்துருக்களின் வாசலில் எப்படி சுதந்திரிக்கிறது இல்லையா? முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மை இல்லை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அப்படி பண்ணவே முடியாது. கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உன் சத்துரு தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, பசியாக இருந்தால் போஜனம் கொடு. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே அதுக்கு பதில் செய்வேன். கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் விரும்பாதீங்க. அது இந்த புதிய ஏற்பாட்டில் செல்லாது. கிறிஸ்துவுக்கு அப்புறம் அதெல்லாம் செல்லாது. பாருங்கள், நீங்கள் கட்டாத பட்டணம், நீங்கள் நடாத மரங்கள், நீங்கள் வெட்டாத குளங்கள், ஏரிகள், கிணறுகள், இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சொன்னார். அதை முழுசாக அவங்களால அனுபவிக்க முடியுதா? முடியல இல்லையா? இதில் யாராச்சும் ஒருத்தர், எந்த கோத்திர பிதாவாச்சும் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த தீர்க்கதரிசிங்கக்கிட்டேயோ இல்லை கடவுள்கிட்டயோ வேண்டிக்கிட்டு, சாமி நாங்கள் கட்டாத பட்டணம் எனக்கு என்னத்துக்கு, நாங்கள் வெட்டாத கிணறு எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் நடாத மரங்கள் எங்களுக்கு எதுக்கு, எங்களுடைய உழைப்பில் வந்ததே எங்களுக்கு போதுமே சாமின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அன்றைக்கே கடையை மூடு, உங்கள் எல்லாருக்கும் ஞானம் வந்துடுச்சு, வாங்க பரலோகத்துக்குன்னு சொல்லியிருப்பார். யாரும் கேட்கல இல்லையா? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்னா என்ன? ஒரு வழியாக ஒருமித்து வருவாங்க, நீ எதிர்க்கும் போது 7 வழியாக ஓடுவாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆபிரகாம், கடவுளே என்னை எதுக்கு அவங்க எதிர்க்கணும், நான் ஏன் அவங்கள எதிர்க்கணும், எல்லாம் எங்கள் சகோதரர் தானே, நாங்கள் எதிர்க்காதபடி எல்லாரோடையும் நாங்கள் அன்பாக பழக, என்னை நேசிக்கிற மாதிரி நான் மற்றவங்களையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் ஞானம் வந்துச்சு, கடையை மூடின்னு இருப்பார். அந்த பலிபீடம்லாம் நடந்தே இருக்காது. யாருக்கும் அந்த ஞானம் வரல. இன்னும் பேராசை தான் அதிகமாக வந்து இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு பேராசையை அதிகமாக உருவாக்கி விட்டுருச்சு. இன்னொரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நீங்கள் எவர்களை ஆசீர்வதிக்கலையோ அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ எவர்களை சபிக்கிறியோ நானும் அவங்கள சபிக்கிறேன்னு கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டாங்களா? இவங்க யாரையானா ஆசீர்வதிச்சாங்களா? இல்லை. அநேக பேரை சபித்தாங்க, அநேக ஊர்களை கொள்ளையடித்தாங்க. இதை வாக்குத்தத்தத்தை வாங்கின ஆபிரகாமுங்க தான் கட்டின பொண்டாட்டியை தங்கச்சின்னு சொல்லி எகிப்து ராஜா கிட்ட விட்டாங்க. கடவுள்லாம் அப்படி சொல்லவே இல்லை. நீ கானானுக்கு போடான்னு தான் சொன்னார். ஆனால் பஞ்சத்துக்கு பயந்துக்குன்னு பொண்டாட்டியை கொண்டு போய் அவங்ககிட்ட தங்கச்சின்னு சொல்லி ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பணக்காரன் ஆகிட்டான். இந்த செல்வம் நீடிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட வேதனை கூட்டார். இவங்க எல்லாம் அந்த செல்வ வாழ்க்கையை அடையிறதுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டாங்க தெரியுங்களா? எவ்வளோ பேரை வேதனை படுத்தினாங்க தெரியுங்களா? எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு முதல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உங்கள் உள்ள நோய்களை விளக்குகிற கர்த்தர் நானே அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் அது. நோய்கள் இல்லைன்னா அதுதானங்க பெரிய வாழ்க்கை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? நோய்கள் தானே மரணத்துக்கே காரணமாகுது. அப்போது நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிச்சா, அந்த உணவே நமக்கு மருந்தாக இருந்தால், தேகத்தை பொலிவாக்குற, தேகத்தை அழியாத நிலை கொண்டு போகிற அந்த உணவாக மாறிடுச்சுனாக்கா அப்புறம் மரணம் வருமா?
வராது இல்லையா? ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு பலிக்கல பாருங்கள். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உன்னில் உள்ள நோயை விளக்குகிற கர்த்தர் நானே, ஆனால் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடு, என் கட்டளை கீழ்ப்படினார். ஆனால் பண்ணலை. கிறிஸ்து வரும்போது அந்த ஊரில் இந்த இஸ்ரேல் மக்களில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்கள சுகமாக்க முடியாத நிறைய பேர் ஊரை விட்டு வெட்டி விட்டானுங்க. ஆமாம், நிறைய பேர் வெட்டி விட்டாங்க. அவங்களெல்லாம் வரும் வாரங்களில் அவங்களுடைய கதையெல்லாம் நம்ம பார்ப்போம் பாருங்கள். அப்போது அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கலை. என்ன காரணம்? பிதாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியலை. கிறிஸ்து முழுமையாக கீழ்ப்படிஞ்சார். மரணப்பரியர்ந்தும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்போ என்னானார்? எல்லா நாமத்துக்கும் உயர்ந்த நாமும், எல்லா நாவுகளும் அவர் பேரை உச்சரிக்கிறது, எல்லா முழங்காலும் அவருக்கு நேராக மண்டியிடுற மாதிரி வாழ்ந்துட்டார். வானோர் பூதலத்தோர் எல்லா நாமமும் அவருடைய நாமத்தை சொல்கிற மாதிரி வாழ்ந்தார். அந்த பாக்கியத்தை பெற்ற அந்த கிறிஸ்துவை பிடிச்ச நாம் எப்படி வாழணும்? அவர் சொல்லி கொடுத்தது போல் வாழணும், அவர் செஞ்சது போல் செய்யணும். நிறைய ஓமை கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. தரித்திரர்களுக்கு எப்படி உதவி செய்யணும், ஏழைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஏழைங்களை எப்படி தூக்கி விடணும், சக மனுஷர்களுக்கு எப்படி உதவி செய்யணும், தன் சகோதரர்களுக்கு எப்படி செய்யணும், சக மனிதர்களுக்கு எப்படி செய்யணும், நம்ம வீட்டில் ஒரு விருந்து நடத்தினா அந்த விருந்தை எப்படி அனுசரிக்கணும்லாம் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க கடைப்பிடிச்சா உண்மையிலே பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லை என்றால் யதார்த்த வாழ்க்கையாகவே போயிட்டுருக்குங்க. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் இருக்கும். இல்லைனா ஒரு மதம் பிடிச்சிக்கும், நான் கிறிஸ்டின்னு அப்படின்னு ஒரு மதம் பிடிச்சிக்கும். இந்த மதத்தை எல்லாம் தூக்கி அப்பாலே போன்னு சொல்லி அனுப்பிடுங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயங்கள்லாம் மாறுது. கிறிஸ்து மனுக்குலத்துக்கு பொதுவானவர் இல்லையா? அந்த சிந்தனையோடு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். இதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை வரக்கூடாது. கிறிஸ்துக்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. கிறிஸ்துக்கிட்ட புறஜாதியாக இருந்தவங்க, அந்த காலகட்டத்திலே புறஜாதியாக இருந்தவங்க, இஸ்ரேல் மக்கள் அல்லாதவங்க நிறைய பேர் அவர்கிட்ட சுகம் பெற்று போனாங்க. அதையெல்லாம் நம்ம வரும் வாரங்களில் படிப்போம். அதில் ஒருத்தர் தான் இந்த சமாரியா ஸ்திரீ கூட. அவன் மூலமாக அவளுக்கு உடனடி ரட்சிப்பு அவங்களுக்கெல்லாம் இல்லையா? அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் நமக்கு விரும்பக்கூடாது. அது வேணும்னு விரும்பாதீங்க. அதை பற்றியே நீங்கள் பேசாதீங்க. கிறிஸ்துவை பற்றி பேசுங்க. கிறிஸ்துவுக்கு அப்புறமா வாழற நீங்கள் எதையும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. கிறிஸ்து சொல்கிறாரு, நல்லவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான கொடுக்கிறத அறிந்திருக்கும் போது நம்மளையும் நல்லவர் பரமபிதா, அவர் நமக்கு வேண்டியதை அருளாது இருப்பது எப்படி? இல்லையா? கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் நல்லவங்களாயிட்டோம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி தான் பொல்லாதவர்கள். இப்போ அவருடைய ரத்தத்தினால நம்ம தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நல்லவர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மளையும் நல்லவர், நம்மளை உருவாக்கினவர், நமக்கு என்னெல்லாம் தேவை என்று தெரிந்திருக்கிறவர், நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அருளுவாருங்கிறது அதிக நிச்சயம் அல்லவா கிறிஸ்து சொல்கிறார். அப்போ வேண்டுதல் எப்படி இருக்கணுன்றீங்க? நம்மளுடைய சுய வாழ்வைக்காக வேண்டுதல் இல்லை, என் ஆவி ஆத்மா சரீரம் பரிபூரண பெறுவதற்கான ஒரு வேண்டுதலை வைங்க. அதுக்கான எனக்கு அறிவாற்றல் கொடுங்க, ஆவியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அதுக்கான நேரத்தை கொடுங்க, அதுக்கான சேர்க்கையை கொடுங்க, அதுக்கான செய்திகளை கொடுங்க, அதுக்கான சபையை கொடுங்க, அதுக்கான போதரை கொடுங்க. இது மாதிரி சிந்தனையில் வளருங்க. கிறிஸ்து ஒரு முறை தேவராஜ்யத்தை பற்றின ஒரு அருமையான செய்தி கொடுத்தார். அவர் கொடுத்த அப்பத்தையும் மீனும் சாப்பிட்டு திரும்ப ஒரு முறை வந்தாங்க அவர்கிட்ட. அது கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒழிஞ்சு போகிற போஜனத்துக்காக தான் என்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஒழியாத அழியாத பரலோக ராஜ்யத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை போஜனமாக எடுத்துக்கங்க, அது என்றுமே உங்களுக்கு நினைச்சிருக்கோன்னார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதெல்லாம் வருது. அப்போ அவங்களாம் அது என்னதை கொடுங்க, நம்முடைய முன்னோர்கள்லாம் வானத்திலேருந்து கொட்டின மண்ணாவை சாப்பிட்டே செத்து போயிட்டாங்க, நீங்கள் என்னவோ ஒழியாத அழியாத அப்பத்தை தரேன்றீங்களா அப்படின்னு, அதெல்லாம் கொடுங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு. அப்போ கிறிஸ்து சொன்னார், என்னுடைய ரத்தமே என்னுடைய சரீரமே அந்த அழியாத உணவுன்னு. அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. ஐயோ, ரத்தத்தை புசிக்கக்கூடாதுன்னு வேதத்தில் எழுதிக்குது, மனுஷங்கறி சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்குது, இந்த ஆள் ஏதோ பொய் சொல்கிறான், ஓடிட்டாங்க. இது கடுமையான போதனை, இது எங்களால் கை கொள்ள முடியாதுன்னு ஓடிட்டாங்க. கூட இந்த சீடர்கள்லாம் அப்படியே அதர்றாங்க, என்னடா இவர் இப்படி பேசிட்டாரே,
இந்த மக்கள்லாம் வேறு எதிர்க்கிறாங்களே, இவர் சொன்னது என்னாலே நம்ப முடியலையே இல்லையா? கூட இந்த சீடர்களே சொல்கிறாங்க, என்னாலே நம்ப முடியலையே. அப்போ கிறிஸ்து சொன்னார், நீங்களும் போக மனமாக இருந்தால் போயிடுங்க அப்படின்னார். உங்களுக்கு விலகலைன்னா நான் சொல்லித்தரேன். இல்லை இந்த விஷயம் ரொம்ப உங்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்குதா, போகணும்னு மனம் இருந்தால் போயிடுங்க அப்படின்னார். அப்போ பேதுரு தான் சொன்னார், நாங்கள் எங்கே போவோம், உன்னிடத்தில் தானே உண்மை இருக்குதுன்னார் இல்லையா? அதுபோல் கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற உண்மையை கைப்பற்றின பேதுரு கடைசி காலம் வரைக்கும், முதல்ல கொஞ்சம் அப்படியும் இப்படிமா இருந்தார், கிறிஸ்து வாழற வரைக்கும் அவர் அப்படியும் இப்படிமா தாங்க இருந்தார். முன்ன பின்ன போயின்னு வந்துன்னு தான் இருந்தார். எங்களை போல் இருந்தார், ஏன் என்னை போல் இருந்தார்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எப்படி ஆனார்னா, கிறிஸ்துவின் சபைக்கு லீடரான பிறகு எப்படி ஆனார்னாக்கா, அவரை கொல்றதுக்கான ஏற்பாடு நடக்குது. அப்போது சிலுவையில் அடிக்க போகிறாங்க. பேதுரு சொல்கிறாரு, கிறிஸ்துவை போல் என்னை அப்படி அடிக்காதீங்க, தலைக்கீழே என்னை சிலுவையில் அடிங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை போகுது பார்த்தீங்களா, நம்பிக்கை வருது பார்த்தீங்களா? மரண பரியந்தமும் அதுபோல் இருக்கணும். இதுதான் மறுமையிலையும் நினச்சிக்காத. இம்மையில் வந்த துன்பத்தை பார்த்து இடரல் அடையாதீங்க. மறுமையில் மிகப்பெரிய இன்பம் இருக்குது. அந்த மறுமைங்கிறது நாங்கள் எங்கெங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படிங்களா? உண்மையாக வாழ்ந்து பாருங்கள், மறுமை உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும். நீங்கள் வாழ்கிறதே மறுமை வாழ்க்கையாகவே மாறிடும். பேதுருக்கு வந்த துன்பம் உங்களுக்கு வராது, பேதுருக்கு வந்த துன்பம் உங்களுக்கு வராது, கிறிஸ்துவனுக்கு வந்த துன்பம் உங்களுக்கு வராது. ஏன்னா கிறிஸ்து எல்லாத்தையும் வென்று முடித்து விட்டார். இப்போ கிறிஸ்துவை விரும்புகிறவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க வெறும் கிறிஸ்தவராக மட்டும் இல்லாமல் கிறிஸ்து சொன்னது போல் வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையிலேயே அதனுடைய பலாபலன்களை நீங்கள் பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாம். இம்மையிலேயே மறுமை வாழ்க்கையினுடைய துவக்கத்தை பார்க்கலாம் நீங்கள். ஆமென். சரி, அந்த ராஜ்யத்தின் நீதியையும் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு எல்லா செல்வமும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த இடத்துல நிறுத்துவோம். வரும் வாரங்களில் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்ன்ற என்னன்னு நாம் ஒவ்வொரு வசனங்களாக படிப்போம். இந்த செய்தியை உலகெங்கிலும் இருந்து கேட்ட அனைத்து கிறிஸ்துவுக்கு அன்பான அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதரர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணமும் உங்களுக்கு கிடைப்பதாக. எல்லா நலமும் ஆசீர்வாதமும் பெற்று வாழ்க. ஆமென். சரி, நாம் ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து என்னை மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை.